வணக்கம். முதல் சுற்று முடிவில் 300 தொகுதிகளுக்கு மேலாக முன்னிலையில் தற்பொழுது பாஜக முன்னிலை பெற்று வருகிறது. கதறிக்கொண்டிருக்கின்ற இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகளை உண்மையாக்கக்கூடிய வகையில் இன்று முடிவு பாஜகவிற்கே சாதகமாக அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி முதல் சுற்றில் 301 தொகுதிகள் முன்னிலை வகித்து வருவதாகவும், இந்தியா கூட்டணி 137 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருவதாகவும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதல் சுற்றில் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. பாஜக மீண்டும் 300 இடங்களுக்கு மேலாக முன்னிலை பெற்று கடைசியாக ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. மொத்தம் 24 சுற்றுகள், அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை முதல் சுற்று வெளியிடப்படும். கிட்டத்தட்ட முதல் சுற்றின் முடிவில் பாஜக முன்னிலை பெற்று வருவதால் அடுத்தடுத்து அதிர்ச்சியான தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 39 தொகுதிகளில் 2 இடங்களில், அதாவது நெல்லை மற்றும் கோவைகளில் 2 இடங்களில் பாஜக முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாஜக கருத்து கணிப்பின் முடிவில் 4 முதல் 6 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதை உண்மையாக்குமா அல்லது மீண்டும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் ஆட்சி அதிகாரங்கள் படைக்குமா என்பதை தொடர்ச்சியாக வெளியிடக்கூடிய முடிவுகளை பொறுத்துதான் நம்மால் பார்க்க முடியும். முதல் சுற்றில் மத்தியில் பொறுத்தளவிற்கு 543 தொகுதிகளில் 301 தொகுதிகளில் முன்னிலை பெற்று பாஜக தற்பொழுது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. தொடர்ச்சியான முடிவுகள் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை வெளியிடப்படும். பார்க்கலாம், மீண்டும் மோடியின் ஆட்சியா அல்லது மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய சில முக்கியமான இந்தியா கூட்டணி நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியளியும் வகையில் 400 தொகுதிகளுக்கு மேலாக 3வது முறை ஆட்சி அமைக்குமா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ அரை மணி நேரத்திற்கு பிறகு வெளியிடப்படும். மறக்காம பாருங்க. 2வது சுற்றின் முடிவில் யார் வெற்றியடைகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவுகளை தாருங்கள். நன்றி, வணக்கம்.